யாழ்ப்பாணம் நெடுந்தீவு. என் நினைவுகளில் ஒளிந்திருந்த ஓர் அழகிய பயணம். நெடுந்தீவு வெறும் கடற்கரை மட்டுமல்ல, இது ஒரு காலப்பெட்டகம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்ததற்கான அடையாளங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் நெடுந்தீவு போனப்போ பார்த்த அந்த அமைதி இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. அந்த வெண்மணல், தெளிவான நீலக்கடல், அந்த அழகான தருணங்களை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். என் உயிர் உறவுகளே, அங்கே நான் குதிரைகளை எதிர்பாராம பார்த்த அந்த தருணம் உண்மையிலேயே ஒரு மேஜிக். காட்டு குதிரைகள் சுதந்திரமாக திரிவதை நேரில் பார்ப்பது ஒரு தனி அனுபவம். அங்குள்ள வளங்களும் எம்மிடம் பேசுவது போல் நான் உணர்கிறேன். நீங்களும் நெடுந்தீவு சென்றால் அந்த அமைதியான சூழலை நிச்சயம் ரசிப்பீர்கள். யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, டெல்ஃப்ட் ஐலண்ட், கடற்கரைகள், பவளப்பாறைகள், வெண்மணல் மற்றும் அமைதியான சூழல் கொண்ட தனித்துவமான இயற்கை அழகை கொண்டவை. ஒல்லாந்தர் கால வரலாற்று சின்னங்கள், காட்டுக்குதிரைகள் மற்றும் குறுகிய ஆழமற்ற நீர்ப்பரப்பு ஆகியவற்றால் சூழப்பட்ட இப்பகுதி இயற்கையை நேசிப்போர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு சிறந்த இடமாகும். என் உறவுகளுக்கு நெடுந்தீவு கடற்கரை முக்கிய அம்சங்கள் சொல்கின்றேன். பவளப்பாறை துகள்கள், வெண்மணல் மற்றும் சுண்ணாம்புக்கல் பாறைகள் நிறைந்த கரைகள் எம்மை ஆச்சரியத்தில் ஆழ்ந்ததும். சத்தமில்லாத ஆழமற்ற தெளிவான நீல நிற கடல் சுற்றுலா பயணிகளுக்கு அமைதியான அனுபவத்தை தரும். மேலும் சொல்ல வேண்டும் என்றால், கடற்கரையோரம் ஒல்லாந்தர் காலக்கோட்டை சிதைவுகள் மற்றும் பனை மரங்கள் சூழ காணப்படுகின்றன. வனவிலங்குகள் கடற்கரை அருகே காட்டுக்குதிரைகள், வைல்ட் ஹார்சஸ் மேய்வதை காணலாம். தென்னிந்தியாவை ஒட்டிய கடல் பகுதியாக இருப்பதால் பழங்காலத்தில் கப்பல் போக்குவரத்து முக்கிய துறைமுகமாக நெடுந்தீவு துறைமுகம் விளங்கியது. உறவுகளே, பயண குறிப்புகள் சொல்கின்றேன், கேளுங்கள். அதாவது, நெடுந்தீவு எப்படி செல்வது? யாழ்ப்பாணத்திலிருந்து குருநகர் அல்லது குறிகாட்டுவான் ஜெட்டி சென்று அங்கிருந்து படகு, ஃபெரி மூலம் செல்ல வேண்டும். அதிலும் சிறந்த நேரம் காலை நேரம். படகு சேவையை பயன்படுத்துவது நல்லது. நெடுந்தீவு கடற்கரை ஒரு சுத்தமான மற்றும் இயற்கையான unspoiled and romantic கடற்கரை அனுபவத்தை வழங்குகிறது, குறிப்பாக அமைதியை விரும்புவோருக்கு. சரி உறவுகளே, என்னுடன் இந்த பயணத்தில் கூட இருந்த உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆஷா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் நெடுந்தீவு பற்றி ஏதாவது நினைவுகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.